அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதரும் தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ளும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் நரகமா சொர்க்கமா? அதாவது இறப்புக்கு பின் மறுமையில் சொர்க்கம் நரகம் அவன் எதற்கு போகணும் என்பது அவன் எடுக்க வேண்டிய முடிவு இங்கேதான். இது இங்கே நிரந்தரமாக தங்குவதற்காக அவன் வரல. இது ஒரு சோதனைக்குண்டான இடம். இந்த சோதனைக்குண்டான இடத்தை நாம் இங்கே தங்குவதற்காக வர்றோம் என்று நினைத்து கொண்டு அவன் ஆட்டம் போட்டு விளையாட்டாக நினைத்து கொண்டான் என்றால் நாளை மறுமையில் நரகத்தில் போய் மாட்டிக்கொள்வான். அதற்கு அவன் செய்ய வேண்டியது ஒன்றுதான். எந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்தானோ அனைத்தையும் படைத்தானோ அவனை ஏற்றுக்கொண்டு அவன் சொல்கிற கட்டளை பிரகாரம் நடந்தான் என்றால் அவன் தப்பிச்சான். இல்லாவிட்டால் அவன் போகிறது நரகம். இந்த விஷயத்தில் முஸ்லிம்களும் ரொம்பவும் பொதுவாக்காக இருக்கிறார்கள் என்று பெர்னார்ட் ஷா என்ற மேதை பேரறிஞர் அவர் சொன்னார். முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவும் பொதுவாக்காக இருக்கிறார்கள். இதை அவர் வேறு விதமாக சொன்னார். எப்படி என்றால், இந்த உலகத்தின் பெரிய முட்டாள் முஸ்லிம்கள் தான் என்று. பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை. முஸ்லிம்கள் பெரிய முட்டாள் என்று யார் சொன்னார் என்றால் அது காரணத்தை சொல்கிறார். இருவர் ஒரு வழியில் நடந்து போகிறார்கள். ஒருவர் கையில் லைட் இருக்கிறது, இன்னொரு கையில் லைட்டு இல்லை. இருட்டிலே இவன் நடக்கிறார்கள். லைட்டு உள்ளவன் ஆன் பண்ணி கொண்டு வெளிச்சத்தில் தானே நடக்கணும், இல்லை, அவன் ஆன் பண்ணவே இல்லை. அவன் இருட்டில் நடக்கிறான். இன்னொருவன் அவன்கிட்ட லைட் இல்லை. லைட்டு வைத்து கொண்டிருப்பவன் அவனை லைட்டை அடிக்காமல் இருட்டிலேயே போகிறான். அப்படின்னா இவன் யாருமே முட்டாளா இல்லையா? மேலும் இவன் பெரிய முட்டாளுங்கிறான். எப்படி என்றால், இவன் லைட்டை அடித்தால் இவனுக்கும் பயன்படும், இவனும் வெளிச்சத்தில் போவான், மற்றவனுக்கும் பயன்படும், அவனும் வெளிச்சத்தில் போவான். இப்போ இருவருக்கும் பயன்படாமல் இருவரும் இருட்டிலே போகிறார்கள். அப்போ அவன் கையில் இருக்கிற லைட்டு வேஸ்ட். அதுபோல முஸ்லீம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தன் கையில் வைத்து கொண்டு அவர்களுக்கும் சரியாக அவர்கள் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் அது யூஸ் இல்லாமல் இப்படி வீணடிக்கிறார்கள். இதனால்தான் சொன்னார் அவர், முஸ்லீம்கள் உலகத்தின் பெரிய முட்டாள் என்று. அந்த அளவு கவலைப்பட்டு சொன்னார், முஸ்லீம்களே உங்கள் நிலை இப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் கையை குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து கொண்டு நீங்கள் நரகத்துக்கு போகவே கூடாது, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகணும். அதே நேரத்தில் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு செல்வதற்கு இன்ன வழி அதை பார்க்கணும். இதற்கு ஆண்டவன் சொல்கிறான், அவன் அனுப்பிய இறுதி வேதம் எந்த நாட்டுக்கும் தனியாக சொந்தமானது அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. அதை சொல்லுகிறார், நீ யாராக இருந்தாலும் இருந்துட்டு போ, நான் அனுப்பிய வேத பிரகாரம் நீ நடந்தால் உனக்கு சொர்க்கம், இல்லாவிட்டால் நரகம். அவருடைய குர்ஆன் 98வது அத்தியாயத்தில் 6, 7, 8 வசனத்தில் சொன்னது என்னவென்றால், إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. இதுதான் அவன் சொல்றது. இதன்படி மக்களே, நீங்களும் ஒழுங்கான முஸ்லிம்களாக நடந்து மறுமையை எண்ணி பார்த்து இதை அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை வீணடிக்காதீர்கள். இது சோதனைக்கு உண்டான உலகம். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக அல்லாது வேறு எதற்கும் படைக்கப்படவில்லை. எப்படி வணங்குவது என்பதை நபிகள் நாயகத்தின் மூலமாக ஆண்டவன் நமக்கு காட்டிவிட்டார். முஹம்மத் தி மாடல் ஃபார் மேன் என்று ஆங்கிலேயர்கள் சொல்வார்கள்.
உஸ்வத்துல் ஹசனா என்ற ஆண்டவன் குர்ஆனில் சொல்கிறான், அழகிய முன்மாதிரி என்று. அது மாதிரி அழகிய முன்மாதிரியை காட்டிவிட்டார்கள். இந்த அழகிய முன்மாதிரிக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டு நாம் நரகத்துக்கு போனால் எவ்வளோ பெரிய கொடுமை. எனவே நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகவே கூடாது. உங்களால் முடிஞ்ச வரையில் மற்றவர்களையும் அழைத்துச் செல்ல முயற்சி செய்யுங்கள். ஆண்டவன் உங்கள் அனைவருக்கும் ரஹமத் செய்வான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.